الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي ذكرني مما نسيت وعلمني مما جهلت. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. ரப்பி இன்னி மையத்தன் இன்னக ஹய்யுன் யா ரப்பி. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் இருவுலக நாயகர் சர்தார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக நம் மீதும் இன்னும் இந்த ஜும்மா தொழுகைக்கு வர இருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஜும்மா வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்தில் அதுபடி செயலாற்றுவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். வாழும் காலமெல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்தோடு மரணித்து நாளை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா குர்ஆன்ல ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ். அல்லாஹ் கொடுத்த நியமத்தை வெளியில காட்டுங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விலை உயர்ந்த ஆடை அணிவிச்சு, விலை உயர்ந்த ஆடை தான் போடுவாங்க. எப்பயுமே ரொம்ப புது புது ஆடையை போடுவாங்க. ஒரு மனிதர் கடிதம் எழுதினாராம், நீங்க மார்க்கத்தின் மிகப்பெரிய இமாமா இருக்கீங்க, நல்ல சட்டங்கள்லாம் சொல்லி தரீங்க, ஆனால் உங்கள்கிட்ட ஆடம்பரம் தென்படுது, விலையுள்ள ஆடை அணிவிக்கிறீங்களே என்பதாக கேட்குறாங்க. அப்போ மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பதில் எழுதுறாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு தௌஃபீக் செய்யட்டும், மற்றவங்க மாதிரி முதுகுக்கு பின்னால் குறை சொல்லாமல் நேரடியாக என்கிட்ட கடிதம் மூலயமா விளக்கம் கேட்டீங்களே, அதுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்யட்டும். நான் ஒன்றும் இஸ்லாத்துக்கு மாற்றமாக செய்யலை. அல்லாஹ் எனக்கு கொடுத்த நியமத்தை வெளியில காட்ட சொல்லி குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், அதை தான் செய்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் மார்க்கத்தின் பெரிய இமாமா இருக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் வந்து சட்டத்திட்டம் கேட்குறாங்க. அப்படி சட்டத்திட்டம் கேட்கும் போது நானே ஒரு ஃபக்கீர் மாதிரி ஒரு ஏழை மாதிரி இருந்தேன்னு சொன்னால் என்கிட்ட சட்டம் கேட்க யாரும் வரமாட்டாங்க. அதனால நான் ஆடை அணிவிக்கிறேன். இது சம்மந்தமாக இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கடிதம் மூலமாக கேளுங்க என்பதாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பதிவு எழுதுறாங்க. விஷயம் என்னன்னு சொன்னால், குறை இருக்கிறது இல்லையா, அந்த குறை எதனால் வரும்னு சொன்னால் பொறாமப்படுறதுனால வரும். மற்றவங்க பார்த்து பொறாமப்படுறது, இவர் வளர்ந்துட்டாரு, இவர் நல்லா வீடு கட்டிட்டாரு, இந்த பைக் வாங்கிட்டாரு, நல்ல கார்லாம் வாங்கிட்டாரு அப்படின்னு பொறாமப்படுறது. உலகத்தில் யாரும் எதையே பார்த்து பொறாமப்படுறாங்க. பொறாமை என்பது ஒரு மோசமான குணம். சல்லாஹ் ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க, லைசன் மின்னி து ஹசதி. ஹதீஸுடைய அர்த்தம் ரொம்ப ஆழமான அர்த்தம். சல்லாஹ் சொல்றாங்க, யார் பொறாமப்படுறாங்களோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்பதாக சொல்றாங்க. எதை சல்லல்லாஹு எதை எதோட கம்பேர் பண்றாங்க பார்த்தீங்களா? பொறாமப்படுறவன் எனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை என்பதாக சல்லல்லாஹு சொல்றாங்க. பொறாமை மிக மோசமான குணம் என்பதை சல்லல்லாஹு விளக்கி காட்டாங்க. அதனால யாரும் யாரை பார்த்து எதை பத்தியும் பொறாமப்படக்கூடாது. உலகத்துல நிறைய பேர் பொறாமப்படுறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஜனாதிபதி, அவங்க அமீர் முஃமினீனா இருக்கிறாங்க, ஒரு கலிஃபாவா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, முஆவியா என்கிட்ட யாராவது ஏதாவது கேட்டால் நான் அவங்கள திருப்திப்படுத்திடுவேன். என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் அதை கொடுத்து திருப்திப்படுத்திடுவேன். எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க வந்தாலும் சரி, மிகப்பெரிய மாளிகையிலிருந்து வந்தாலும் சரி, அரசன் வந்தாலும் சரி, யார் எதை கேட்டாலும் நான் கொடுத்து திருப்திப்படுத்துவேன். ஆனால் ஒருத்தரை மட்டும் என்னால் திருப்திப்படுத்தவே முடியாது என்பதாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அது யாருன்னு சொன்னால் பொறாமப்படுறவங்க மட்டும் என்னால் திருப்திப்படுத்தவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா பொறாமப்படுறவன் எதை கொடுத்தாலும் திருப்தி ஆக மாட்டான். நம்மளை பார்த்து ஒருத்தர் நம்மளை பார்த்து பொறாமப்படுறான்னு சொன்னா அவரை ஏன் பார்த்து என்ன பண்ற, அவனுக்கு காசு வேணுமா, பணம் வேணுமா, ஏதாவது பொருள் வேணுமா, வீடு வேணுமா, ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் அவன் பொறாம நீங்க தான். அவங்க முஆவியா சொல்றாங்க, எது வரைக்கும் சொன்னா
அவன் எதை பார்த்து என் மேல பொறாம போறானோ அந்த குணம் என்கிட்ட நீக்கிற வரைக்கும் அவனை திருப்திப்படுத்த முடியாது என்பதாக சொல்றாங்க. நாட்டுடைய ஜனாதிபதி, கசானாக்கெல்லாம் சொந்தம், பெரிய அரசர், என்ன கேட்டாலும் நான் செஞ்சுருவேன், ஆனா ஒருத்தரை மட்டும் என்ன திருப்திப்படுத்தவே முடியாது வாழ்க்கையில, அவன் தான் பொறாமை பிடிச்சவன் என்பதாக முஆவியா ரலியல்லாஹு சொல்றாங்க. ஆனா வாழ்க்கையில பொறாமை குணம் அறவே இருக்கக்கூடாது. ஏதோ சும்மா வந்தோம் போனோம் இல்லாம ஒரு சில விஷயங்களை சொல்றதுக்காக வேண்டி அல்லாஹ் இங்க தௌஃபீக் செஞ்சு இங்க நிக்க வச்சிருக்கிறான். பேசுற பேச்சு நமக்கு இல்லை அவருக்கு அப்படின்னு நினைக்காம ஒவ்வொருத்தரும் இந்த பேச்சு நமக்கு தான் இருந்ததாக முறையில கேட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் தௌஃபீக் செய்வான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அருமையான ஒரு ஜும்மாவுடைய தருணம், நல்லதை கேட்கறதுக்கு அல்லாஹ் நம்ம அமல் செஞ்சிருக்கட்டான். பொறாமை என்பது மிக மோசமான குணம். எந்த அளவுக்கு சொன்னா மிகப்பெரிய பலசாலியே சாய்க்கக்கூடிய தன்மை பொறாமைக்கு இருக்குது. சஹல் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப வாட்ட சாட்டமான வாலிபர். அது உடம்பு பார்த்தோன்னு சொன்னா இப்போ உடற்பயிற்சிலாம் செஞ்சு 6 பேக்ஸாக வச்சிருக்காங்க இல்லையா, அந்த காலத்து அந்த மாதிரி உடம்பு இருக்கு. ஆசான பாகம் அந்த மாதிரி நல்லா திடகாத்திரமான உடம்பு. அவர் குளிக்கிறதுக்காக வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சு குளிச்சாரு. அதை ஒரு சஹாபி பார்த்து சுப்ஹானல்லாஹ் என்ன உடம்பு இது, படிக்கட்டு மாதிரி இருக்குது, நல்லா வாட்ட சட்டமா இருக்காதுன்னு சொன்னாங்க. சொன்னதை அவர் காது விழுங்க. நான் சஹல் ரலியல்லாஹு அன்ஹு குளிச்சு முடிச்சு ட்ரெஸ்ஸை போடலான்னு போறாங்க, அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. தூக்கிட்டு போய் ஸல்லல்லாஹு தர்பாருக்கு விஷயம் போது அப்ப சொல்றாங்க, யாரு இந்த மனிதர் சகலை பார்த்து யாரும் பொறாம பண்றாங்க கூப்பிட்டு சொல்றாங்க, ஏப்பா உன் பொறாம குணம் ஒரு மனிதரே சாட்சி பார்த்தியா, அதனால பொறாமப்படாத. யாரை நீங்க பார்த்து உங்க ஆச்சரியமான விஷயத்த ஒருத்தர் மேல பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க பாரக்கல்லாம் அல்லாஹ் பரக்க செய்யணும்னு சொல்லு. அது உடம்புல உடம்ப பார்த்து பொறாமப்பட்டீங்களா, அவெல்லாம் உடம்புல இன்னும் பறக்க செய்யணும்னு சொல்லு. ஒருத்தர் செல்வத்தை பார்த்து பொறாமப்பட்டீங்களா, அல்லாஹ் செல்வத்தை இன்னும் அபிவிருத்தி செய்யணும் பறக்க செய் என்பதாக சொல்லு என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நான் இனிமே இப்படி நம்மளை சுத்தி பொறாமக்காரதான் இருக்கிறாங்களே, இதுக்கு தப்பிக்கிறது வழியே கிடையாதான்னு கேட்கறாங்க. சஹல் ரலியல்லாஹு அன்ஹு வாட்ட சாட்டமான வாலிபர், அவர் பொறாமப்பட்ட அந்த செகண்டே அவர் மயக்கம் கொண்டு விழுந்தார். இப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க இந்த பொறாம கொடுத்து தவிர்த்துன்னு சொன்னா சில துவாக்களை ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அவுது பி கலிமாத்தில்லாஹி குல்லிஹா அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக். இந்த துவாவையும் பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, இந்த 2 துவாவையும் காலையில எந்திரிச்ச உடனே 3 தடவை ஓதிட்டீங்கன்னு சொன்னா யாருடைய பொறாமையும் உங்களை எந்த பாதிப்பும் செய்யாது என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதனால யாரு நமக்கு ஆச்சரியமான விஷயத்த பிறர் செய்யறதை பார்த்தோம்னு சொன்னா உடனே பாரக்கல்லாம் சொல்லிடுங்க. அவரை பார்த்து சுப்ஹானல்லாஹ் இப்படி இருக்கிறாரே, நான் மனுஷன் நல்லா செலவு பண்றாருப்பா, நல்ல பணம்ப்பா, நல்ல வசதிப்பான்னு சொன்னா அல்லாஹ் அந்த பொறாமை பண்ண காரணமாக அவர் ஒண்ணுமே இல்லாம ஆகக்கூடும் என்பதாக சொல்லி காட்டாங்க. ஆக பொறாமை மிக மோசமான குணம். நம்ம கஸாலி ரஹ்மத்துல்லாஹி உட்பட சில அறிஞர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிகு ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. அரசவை தர்பார்ல ஒருத்தர் வருவார். அவர் வரும்போதெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் உட்காருவார். அவருடைய நம்ம எப்படி உட்காரும் போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சொல்லிட்டு உட்காரோம் இல்லையா, ஆனா அவர் அரச தர்பார்ல உட்காரும் போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு உட்காருவார். ஆசின் இலல் மாசினின் பேசானி அப்படின்னு சொல்லிட்டு உட்காரு சொல்லுவாரு. ஃபஇன்ன முசியா யக்ஃபீஹி பிசாஅதிஹி, அதாவது யார் நல்லது செய்யறாங்களோ அவர் நல்லதே போதுமாகட்டும், யார் கெட்டது செய்யறாங்களோ அதை கொண்டே போதுமாகட்டும் என்பதாக துவா செஞ்சுக்கிட்டே உட்காருவாராம். இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுவாங்க, யார் நல்லது செய்யறாங்களோ அல்லாஹ் அவருக்கு நல்லது செய்யட்டும், யார் கெட்டது செய்யறாங்களோ அந்த கெட்டதே போதுமாகட்டும் என்பதாக அந்த துவா ஓதிக்கிட்டே உட்காருவார். அந்த சபையில உட்காரும் போது அவர் சொல்லிட்டே உட்காரும் போது அரசுக்கு சந்தோஷம், இவர் துவா ஓதி உட்காந்து சந்தோஷம், இதை பார்த்தோடனே சந்தோஷம். அந்த நபர் என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்ச உடனே அரசுக்கு ஒரு சந்தோஷம் புன்முருள் ஆயிடும். வந்துட்டார், நம்ம நண்பர் வந்துட்டாருன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. உட்காந்து சந்தோஷம். இதை பார்த்து ஒருத்தர் பொறாமப்பட்டார். அந்த சபையில இருந்து இன்னொருத்தரே, அரசர் நம்மலாம் வரும்போதெல்லாம் கண்டுக்கல, இவர் வரும்போது மட்டும் சந்தோஷப்படாரு, அப்படியே ஆனந்தத்துல பூரி பாயிறாரு, அவ்வளோ சந்தோஷப்படுறாரு, இது நிலைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பொறாம குணம் இருக்கு. அந்த நபர் யாருக்கு சொல்லிட்டு உட்காரவாலே அவர் அரசு தர்பார்ந்து வெளியில வந்த உடனே அரசர் தப்பி சொல்றாரு, அரசே நீங்க ரொம்ப நல்லவர், ஆனா உங்களுக்கு தெரியாம சில சூழ்ச்சியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. இது கதை இல்ல, சம்பவம். கஸாலி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்யறாங்க தான் கிதாபுல. அரசே உங்களுக்கு தெரியாம சில சூழ்ச்சியெல்லாம் நடக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க. அப்ப அரசர் கேட்கிறார், ஏன் யார் என்னப்பா என்ன விஷயம் கேட்கும் போது ஒருத்தர் போனாரே பாத்தீங்களா, ஆமா நல்ல மனசு, அவர் தான்ப்பா தங்கமான மனசு. இல்ல நீங்க அப்படி நினைச்சுட்டா இருக்கிறீங்க, அவரு உங்களை பத்தி வெளியே எல்லாத்தையும் சொல்றாரு, அரசர் வாயிலிருந்து துர்நாற்றம் வரும், அரசர் கிட்டே போக முடியாது, ரொம்ப அவர் வாயை திறந்தாலும் ஒரு கெட்ட ஸ்மெல் வரும் என்பதாக ஊரெல்லாம் சொல்லி திரிகிறாரு என்பதாக சொல்றாரு. அப்ப அரசர் அப்படியே விஷயம், எனக்கு இத்தனை நாள் நான் கவனிக்கிறேப்பா, நாளைக்கு மட்டும் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசு சொல்லிடுறாரு. நாளைக்கு அரசு சபை கூடுவதற்கு அந்த நபர் யார் துவா ஓதிட்டு உட்காரவர் அவர் உள்ள வர நேரத்துல இவர் தடுத்து நிறுத்திறார்.
இவரை போய் போட்டு கொடுத்தாரு பாத்தீங்களா, அவர் தடுத்து நினைத்து, உங்களுக்காக வேண்டி நான் வீட்டுல விருந்து செஞ்சு வச்சிருக்கிறேன், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அரசு தர்பாருக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, இவர் அன்பு கட்டளை பிறப்பிக்க இவரால் மறுக்க முடியல. ஏன்னா விருந்துக்கு அழைக்கிறதுக்கு பதில் கொடுங்க முஸ்லீம் சொன்னது இல்லையா. அதனால சரி அழைச்சாருன்னு சொல்லி அந்த நண்பர் வீட்டுக்கு நம்பி, இவர் நம்மளை கவுக்க போறாருன்னு தெரியாம இவர் நம்பி அந்த அந்த நண்பருடைய வீட்டுக்கு போறாரு. அவர் வீட்டுல என்ன சமையல் செஞ்சதுக்காக சொன்னா, வெள்ளை பூண்டு வெங்காயத்தெல்லாம் நல்லா மிக்சியில அரைச்சி ஒரு ஓட்டி நல்லா பூண்டு ஐட்டமா சமைச்சு வச்சு, பூண்டுல என்னென்ன ஐட்டம் இருக்குதோ, பூண்டு சாப்பாடு, பூண்டு சட்னி, பூண்டு சாப்பாடு சொல்லி எல்லாம் பூண்டு வெங்காயம் கலந்த ஐட்டமா சமைச்சு வச்சிருக்கிறாரு. இவர் ஒண்ணுமே தெரியாம நல்லா சாலிகான மனுஷன், நல்லா ஒரு நல்லா சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டு தர்பாருக்கு வராரு. வந்த உடனே அரசர் வந்து உட்கார்றாரு. அந்த நபர் உட்கார்ந்த உடனே இவர் சொல்லிட்டு உட்காராரு, அஹ்சின் இலல் முஹ்சினி பிஹ்சானிஹி, நல்லது செய்யறதுக்கு நல்லதே நடக்கும், யார் கெட்டது செய்யறாங்களோ கெட்டதே போதும் அப்படின்னு சொல்லி உட்காராரு. அரசுக்கு ரொம்ப கோபமாயிறாரு. என்ன வேலை பண்ணி என்னை பத்தி ஊரு ஃபுல்லா தப்பா சொல்லிட்டு இப்படி செஞ்சுட்டு உட்காரியான்னு சொல்லி அரசர் இங்க வாப்பான்னு கூப்பிடுறாரு. அந்த நல்ல மனுஷரை அரசர் கூப்பிடுறாரு. வான்னு கூப்பிட்டோடனே அரசர் கிட்ட வர்றாரு. இன்னும் கிட்ட வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. கிட்ட வர்றாரு. நல்லா கிட்ட நெருங்கி வாப்பான்னு அரசு தோல்ல கை போட்டு கிட்ட நெருக்க, இவர் உடனே மூக்குல கை வச்சுட்டாரு. சாப்பிட்டு வந்தாரு இல்லையா, மூக்குல கை வச்சுட்டாரு. அரசருக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. இவ்வளவு நாள் நீ இப்படிதான் பண்றியா, இது தெரியாம நான் நல்லவன் சொல்லி போன்னுட்டேன்னு சொல்லி ஒரு ஓலையை வாங்கி அந்த ஓலையில ஒரு சீட்டை எழுதி இதை கொண்டு போய் காவலர்கிட்ட கொடுன்னு சொல்லி அந்த சாலிகான மனுஷத்தை அந்த ஓலையை கொடுத்து அமைச்சாரு. இதை பார்த்துக்கிட்டே இருந்தார். யாரு போட்டு கொடுத்தாரு பாத்தீங்கன்னா, பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துக்கிட்டே இருந்தவன் தர்பார் வெளியே, அரசர் தர்பார் வெளியில் நிக்கிறாரு. என்னப்பா அரசத்தை போனேன் என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. இல்ல அரசர் எனக்கு ஒரு ஓலை கொடுத்தாரு. அப்படியா? இவன் மனசு நினைக்கிறானா, அரசர் இன்னோட கதையை தீர்த்துருவாரு பார்த்தேன், இது சன்மானம் கொடுத்து அமைச்சிருக்காருன்னு சொல்லி அந்த சன்மானத்தை எனக்கு கொடுன்னு கேட்கிறாரு. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், எந்தவோ உனக்கு விருது வச்ச இல்லையா, அதுக்காக வேண்டி எனக்கு ஒரு அன்பளிப்பா இந்த சன்மானத்தை எனக்கு கொடுத்துருன்னு கேட்க, இவன் நல்ல மனுஷருக்காக, நல்ல குணம் உள்ள மனுஷர், அதனால தனக்கு கொடுத்த அந்த ஓலைய அந்த நண்பருக்கு யாரு விருது கொடுத்தாரோ அவரு கொடுத்துறாரு. சரி நீ சன்மானத்தை வாங்கிக்கன்னு சொல்லி கொடுத்துறாரு. இவர் மறுநாள் போயிட்டாரு. இந்த சம்பவம் இது முடியுது. மறுநாள் அரசு தர்பார் கூடும் போது அதே சாலிகான மனுஷன் உள்ள வராது. வந்தோடனே அரசுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்னடா இவருன்னா வராதே, இவர்தான் ஓலை கொடுத்த அம்சமே போயிருக்கிறோமே, இன்னும் இருக்கிறாளேன்னு உள்ள வந்து உட்காந்தானே, ஆசின் இலல் முஹ்சினி பிஹ்சானிஹி, நல்லது செய்யறதுக்கு நல்லதே நடக்கட்டும், கெட்டது யார் நினைக்கிறாங்களோ, யார் தீங்கு விளைவிக்கிறாங்களோ அவருக்கு தீங்கே போதும் அப்படின்னு சொல்லி அந்த தர்பார்ல உட்காராரு. உட்கார்ந்தோடனே அரசருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அவரை கூப்பிடுற வாப்பா இங்க அப்படின்னு. நேற்று போனேன், உனக்கு ஓலை கொடுத்தேன் என்ன ஆச்சுன்னு. அரசு இந்த மாதிரி ஓலை கொடுத்தீங்க, அது அவருக்கு போச்சு. நான் ஓட்ட தானே கொடுத்தேன், நீ அவர்கிட்ட கொடுத்தேன்னு அவர் விளக்கமா சொல்றாரு. இல்ல நான் வந்து தர்பாருக்குள்ள வரும்போது அவர் நான் முந்தின நாள் என்னை கூப்பிட்டு போய் வீட்டுல போய் சாப்பாடு கொடுத்தாரு. நல்லா வெள்ளை பூண்டு வெங்காயமா சாப்பாடு கொடுத்தாரு. என்னைக்குமே என்ன நீங்க க்ளோஸா கிட்ட கூட மாட்டீங்க, அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லா கிட்ட நெருங்கி கூப்பிட்டீங்க. என்ன எங்க நான் பேசும்போது வாய் வாட உங்களுக்கு வந்துருமோன்னு சொல்லி நான் முகத்தை மூடிக்கிட்டேன் என்பதாக சொல்ல, இப்படியா விஷயம் கேட்கிறாரு. அதனாலதான் முகத்தை மூடினு கேட்கிறேன். ஆமா, நான் வெள்ளை பூண்டு வெங்காயம் சாப்பிட்னாதான் முகத்தை மூடணும் சரசே, அதுக்காக தான் அந்த நண்பர் தான் அதை அவர் விருந்து கொடுத்ததுக்காக தான் முகத்தை மூடினேன், எனவே அந்த ஓலை அவருக்கு கொடுத்ததுன்னு சொல்ல விஷயம் அப்பதான் தெரியுது அரசருக்கு. அந்த உனக்கு விஷயம் தெரியுமா, நீ இப்படி செஞ்சன்னு சொல்லி அவர் சொன்னாரு. நான் அந்த ஓலையில உனக்கு தூக்கு தண்டனையை விதிச்சு அந்த ஓலையை உனக்கு கொடுத்தேன். நீ உனக்கு தூக்கு தண்டனைக்காக விதிச்சு இந்த ஓலையை கொடுத்தேன். நீ யாருக்கு போய் சேருமோ கரெக்டா அவனுக்கு எல்லாம் சேர்த்துட்டான். நீ சொன்ன துவா உனக்கு கபுலாச்சு. நல்லது செய்யுங்க, நல்லதே நடக்கட்டும், கெட்டது செய்யுங்க, அது கெடுதியே போதும் அப்படின்னு அந்த துவா எல்லாம் அவனுக்கு கபுலாக்கிட்டேன் என்பதாக அரசு சொல்றாரு. இவர் நல்லது நினைச்சாரு, நல்லது நடந்துச்சு. போட்டு கொடுத்தாரு பாத்தீங்களா, அவர் எப்படியாவது அடிக்க நினைச்சு போட்டு கொடுக்க வேண்டி இப்படி ஒரு விஷயத்த பூண்டு சமைச்சு சாப்பாடா கொடுத்தாரு. அந்த தீங்கு அவருக்கே பாதகமா போய், அவருக்கே சாதகமா போய் அவருக்கு தூக்கு தான் நிறைவேற்றாச்சு. அவர் சொல்றாரு, நான் இல்ல இந்த ஓலை எனக்கு சொந்தம் இல்ல, அரசுல கேளுங்கன்னு. காவலர்கள் சொல்றாங்கன்னா, ஒரு தடவை அரசு இந்த ஓலை வந்ததுதான், திரும்ப ரிட்டர்னும் கிடையாது, மறுபரிசீலனை கிடையாது, திரும்ப போய் அரசு கேட்கறது எங்களுக்கு தகுதியும் கிடையாது. ஒருவேளை அரசுக்கு கொடுத்த சீட்டு தப்புன்னு போய் நாங்க போய் கேட்டோம் சொன்னா எங்க தலை துண்டிக்கப்பட்டு விடும், எனவே உனக்கு தண்டனை உறுதின்னு சொல்லி அவரை தலையை துண்டிச்சாங்க. விஷயம் என்னன்னு சொன்னா, யாரை பார்த்து எந்த தீங்கும் பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. இவர் பொறாமப்பட்ட காரணமாக அல்லாஹாலா இவர் தலையை துடிச்சுட்டான். அல்லது சுபஹானத்தாலா ஒரு அற்புதமான வாழ்க்கை எல்லாம் கொடுத்துருக்கான். வாழ்ற காலத்துல நல்லதை செய்யணும், நல்லதே நினைக்கிறோம், பிறருக்கு தீங்கு விளைவிக்கிறார். யார் எப்படி இருந்தாலும் இந்த காலத்துல அண்ணன் நல்லா இருந்தா பிடிக்கல, நம்ம தம்பி கூட பிறந்த தம்பி நல்லா இருந்தா பிடிக்கல, நம்ம கூட பிறந்தவன் நம்ம கஷ்டப்படுறோம், அவன் மட்டும் வளர்ந்துட்டானே, 2 வீடு கட்டுறானே, கார் வச்சிருக்கானே, நல்ல பெரிய பைக் வச்சிருக்கானே, அப்படி பொறாம. இந்த பொறாம குணம் ஆக மோசமான குணம். சைத்தான் அழிஞ்சது காரணமே இந்த பொறாம குணம் தானே.
சைத்தான் நம்மள அல்லாஹ் நெருப்புல படைச்ச நம்மள மண்ணுல படைச்ச ஆதமு போய் சஜ்ஜா செய்ய சொல்றானே பொறாமப்பட்டாங்க. அதனால தீங்கு யாருக்குமே நினையக்கூடாது. நீங்க தீங்கு செஞ்சீங்க சொன்னா அந்த பாதிப்பு உங்களுக்கு தான் வரும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகப்பெரிய நபி, அவரை கொலை பண்ணதுக்காக எதிரிக தோட்டிட்டு வராங்க. அந்த எதிரி கூட்டத்துல ஈசாவுடைய கூட்டத்திலேயே ஒருத்தர் குடிச்சிட்டாங்க. ஈசா யாருன்னு காட்டு, எங்களுக்கு ஈசா தெரியாதுன்னு சொன்னும் போது அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்திலேயே அந்த 12 நபர்ல ஒருத்தர் யூதாஸ் அப்படின்ற பேரு, அவர் சொல்றாரா, நான் நேரா சபையில போய் யாருக்கு முத்தம் கொடுக்குறனோ அவர் தான் ஈசா, அவரை பிடிச்சிக்கிங்க என்பதாக அவர் சொல்றாரு. யூதாஸ் உள்ள போறாரு. உள்ள நுழைஞ்ச அடுத்த செகண்ட் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம வானத்துல உயர்த்திட்டான். அந்த யூதாஸ் முகத்தை ஈசா முகம் மாதிரி மாத்திட்டான். யகுதிகள் வந்து அவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கொலை செஞ்சு சிலுவையில் அடைக்கிறாங்க. அவர் சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்றாரு, நான் ஈசா இல்ல, நான் ஈசா இல்ல, நான் ஈசா இல்ல, ஈசா வானத்துக்கு போயிட்டாரு. மாட்டின பிடிப்பட்டவன் எல்லாம் அப்படிதான் சொல்லுவான், நீ தான் ஈசான்னு சொல்லி அவர் கொலை செஞ்சு அந்த காலத்துல அவரே சிலுவையில் தூக்கிட்டு வருவாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஒமா கதலுஹு ஒமா சலபுஹு, அவங்க கொல்லவும் இல்லை, சலபுஹு சிலுவையில் அடைக்கப்படவும் இல்லை, வலாக்கின் ரஃபஹுல், அல்லாஹ் மேல உயர்த்தினார் என்பதாக சொல்றாங்க. அதனால கெட்டது நினைச்சு சொன்னா கெட்டதான் நடக்கும். ஆனா வாழ்க்கையில வாழ காலத்தில் நல்லதையும் நினைங்க, நல்லதையும் செய்யுங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாங்க. வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்தோடு மரணிகள் தோற்றைக்கு வந்தால் அவனுக்கு வந்தால் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.